முதல் வணக்கம் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்னைக்கு ஹலோ டாக்டர் ஷோவில் ஒரு சைலண்டான டிசீஸ் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது ஏன் சைலண்ட்னு சொல்கிறாங்கன்னா, ஃப்ராக்சரான மட்டும்தான் இந்த கண்டிஷன் இருக்குன்னே உங்களுக்கு தெரிய வரும். அதோட பேர் தான் ஆஸ்டியோபாரோசிஸ். தமிழில் வந்துட்டு எலும்பு புரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்டியோபோரோசிஸ்னா என்னன்னா, நம்மளோட எலும்பில் வந்துட்டு கால்சியம் இருக்கும். அந்த கால்சியம் வந்து ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும்போது தான் வந்துட்டு போன்ஸ் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். ஸோ எதனால அப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால. ஸோ இந்த ஃபார்மேஷனுக்கு வந்து முக்கியமான 3 ஹார்மோன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரான் அண்ட் பாராதைராய்டு ஹார்மோன்ஸ். ஸோ இந்த ஹார்மோன்ஸோட ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாகும்போது போனுக்கு முக்கியமான 2 செல்ஸ் இருக்குது, ஆஸ்டியோகிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோபிளாஸ்ட். ஸோ இந்த ஆஸ்டியோபிளாஸ்டோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிடும், ஆஸ்டியோகிளாஸ்டோட ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாகும். ஆஸ்டியோகிளாஸ்ட் தான் வந்து போன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகிற ஒரு செல்ஸ். ஆஸ்டியோபிளாஸ்ட் வந்து போன் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் ஆகிற ஒரு செல்ஸ். ஸோ இந்த போன் ஃபார்மேஷன் செல்ஸ் கம்மியாகும் போது இந்த டிஸ்ட்ராக்ஷன் செல்ஸ் மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த போன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஜைலாக ஆகும். ஸோ சடனாக ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்தாலும் ஃப்ராக்சர் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அப்படி ஆச்சுன்னா உடனே வந்து நீங்கள் ஆர்த்தோ டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்க டயக்னோஸ் பண்ணுறது வந்து ஆஸ்டியோபோரோசிஸாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னா, டெக்ஸா ஸ்கேனில் கண்டுபிடிப்பாங்க, அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லையும் கண்டுபிடிப்பாங்க. ஸோ பெண்கள் முக்கியமாக வந்துட்டு 40+ அப்புறமா வந்து ஹெல்த் செக்அப் பண்ணும்போது டெக்ஸா ஸ்கேனும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களோட போன் டென்சிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நியூட்ரிஷனும் எக்ஸசைசஸும் பண்ணும்போது இந்த மாதிரி ஆஸ்டியோபாரோசிஸ் வராமல் தவிர்க்கலாம். ஸோ ஏன் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போது சிஏ பிரெஸ்ட்டோ இல்லை வந்து சிஏ ப்ராஸ்டேட் அந்த மாதிரி இருக்கோன்னா ஹார்மோன் தெரப்பின்னு ஒன்று எடுத்துப்பாங்க. ஸோ ஹார்மோன் தெரப்பி எடுக்கிறனால உடம்புல இருக்க முக்கியமான அந்த 3 ஹார்மோன்ஸ் விச் இஸ் ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரான் அண்ட் பாராதைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும்போது தான் இந்த போன்ஸ் ரொம்ப ஃப்ரெஜைலாக ஆகும். ஸோ அந்த ஃப்ரெஜைலாக ஆகிறனால ஆஸ்டியோபாரோசிஸ் வரலாம். ஸோ ஆஸ்டியோபாரோசிஸ் வந்துச்சுன்னா ஃப்ராக்சர் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ இதெல்லாமே வந்து தவிர்க்கிறதுக்கு இல்லை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் 3 முக்கியமான எக்ஸசைசஸை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள், ரெகுலராக ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா இந்த எக்ஸசைசஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த 3 எக்ஸசைசஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து லெக் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து நான் 2 யோகா பிளாக் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் யோகா பிளாக் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஃபஸ்ட்டு படி இருக்குங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ண போகிறேன்றது நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் இதில் நிற்கலுங்க. ஓகே, இன்னொரு கால் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் ஸ்விங் பண்ணணும். நல்லா ஸ்விங் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி ஈச் லெக் வந்து 10 to 15 டைம்ஸ் அவங்க பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அடுத்த லெக்கும் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறோம். உங்களுக்கு பேலன்சிங் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா வால் சப்போர்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸசைஸஸ் செய்யலாம். நல்லா ஸ்விங் பண்ணுங்கள். 10 to 15 டைம்ஸ் நீங்கள் ஸ்விங் பண்ணும், ஈச் லெக்கில் நீங்கள் செய்யணும். செகண்ட் எக்ஸசைஸுமே வந்து பேலன்ஸ் எக்ஸசைசஸ் வித் ஆல்டர்னேட்டிவ் ஹேண்ட் அண்ட் லெக். அது எப்படி பண்ணணுன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த எக்ஸசைசஸ் எப்படி பண்ணணுன்றதை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். காலை 2 கொஞ்சம் அகலமாக நீங்கள் நீட்டி நிற்கணும். கையில் வந்து நான் யோகா பிளாக் யூஸ் பண்ணுறேன். பாடி கொஞ்சம் ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணி யோகா பிளாக்கை கீழே வைக்கணும். உங்கள் கால்லேருந்து 1 ஃபீட் தள்ளி நீங்கள் முன்னாடி பிளாக்கை வைக்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் ஹேண்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் லெக்கை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் ரைட் ஹேண்டை மேலே தூக்குங்க. இப்போ லெஃப்ட் லெக்கை மேலே தூக்குங்க. 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 5, 4, 3, 2, 1. வெரி குட். ஹேண்ட் அண்ட் லெக் டவுன். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் அப், லெஃப்ட் லெக் அப். 5, 4, 3, 2, 1. லெக் டவுன், ஹேண்ட் டவுன். இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து 5 செகண்ட்ஸ் ஹோல்டிங் 5 to 10 டைம்ஸ் வந்து நீங்கள் செய்யலாம். ஆன் ஈச் சைட் ரைட் அண்ட் லெஃப்ட் லெக்குமே நீங்கள் செய்யலாம். தேர்ட் எக்ஸசைஸ் வந்துட்டு ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவோம், யோகாவில் விருக்ஷாசனான்னு சொல்லுவோம். ஸோ அதுவுமே வந்து சிங்கிள் லெக் பேலன்ஸ் தான். ஸோ அது எப்படி பண்ண போகிறோன்றது காட்டுறேன். ஸோ இதுக்கு ஒரு கால் நீங்கள் மேலே தூக்கி உங்களோட பாதம் வந்துட்டு இன்னொரு காலில் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஹேண்டை வந்து மேலே தூக்கிட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுவுமே வந்து முடிஞ்சால் ஒரு 10 செகண்ட்ஸ் to 20 செகண்ட்ஸ், அப்புறம் ஃபர்தராக ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்குமே உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் யுவர் லெக். இதே மாதிரி அடுத்த லெக்குக்கும் நீங்கள் செய்யணும். ரைட் லெக் டவுன். இதே மாதிரி லெஃப்ட் லெக்கும் மேலே தூக்கி மடக்கி ஹோல்ட் பண்ணுங்கள். வெரி குட். லெஃப்ட் லெக் டவுன்.
ஸோ இந்த விருக்ஷாசனா பண்ணும்போது உங்களுக்கு பேலன்ஸ் வந்து லாஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வால் சப்போர்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் நீங்கள் செய்யலாம். இன்னைக்கு ஒரு சைலண்ட் டிசீஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி பார்த்தீங்க. இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் ஷோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் கண்டிஷன் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம்.